சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுக்காக நாம் இப்போது வந்திருக்கக்கூடிய ஆலயம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே என்று கருவூர் தேவர் முழு பதிகத்தையும் நமக்கு அருளி செய்த கங்கை கொண்ட சோழபுரம். இந்த திரு ஆலயத்திற்கு நாம் வந்திருந்தப்ப நம்மளுக்கு பெருமானுடைய பெரும் கருணை காரணமாக சித்தாந்த ஆசிரியர் நம்ம எல்லாருக்கும் அழகாக சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மாப்பேட்டையில் இருந்து சிவச சௌரிராசன் ஐயா அவர்கள் நம்மோடு இந்த திருத்தல யாத்திரைக்கு வந்திருந்து இந்த ஆலயத்தை பற்றின குறிப்புகளையும் நமக்கு சொல்லி அருள் செய்திருக்கின்றார்கள். அது மட்டும் அல்ல, அமெரிக்காவில் இருந்து சுவாமிஜி ஐயா அவர்கள், விஜயானந்த சரஸ்வதி சுவாமிஜி ஐயா அவர்களும் சுவாமினி அம்மா அவர்களும் நம்மோடு இந்த திருத்தல யாத்திரையில் பங்கெடுத்து ஒவ்வொரு இடமாக நாம் பார்த்து ரசித்து அதே நேரத்தில் பெருமானை உணருவதற்கும் அந்த இடத்துல நிறைய வாய்ப்புகள் கொடுத்தார் சாமின்னு சொல்லணும். அந்த அமைப்பில் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோபுர தரிசனம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளமல்லூரும் தொண்டர்க்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்தானே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான தெய்வீக தலத்திற்கு நாம் இங்கு வந்திருக்கிறோம். கங்கை கொண்ட சோழபுரம் இது 11ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் தஞ்சை பிரகதீஸ்வரருடைய கோயிலினுடைய பிரதிபலிப்பாக மிக பாங்குற அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவலிங்கம் மிகவும் பெரியது. இந்த சிவலிங்கம் சந்திரகாந்த கல்லினால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் கோடையில் மிகவும் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் கதகதப்போடு வருபவர்களுக்கு சுகம் தருவதாகவும் அமைந்திருக்கிறது. இந்த அற்புதம் வேறு எங்கும், இந்த உலகத்தில் எங்கும் கிடையாது. இந்த நந்தியின் மேலே பட்டு சூரிய வெளிச்சம் பகல் முழுதும் சிவபெருமானுடைய திருமுடி மேல் அலங்கரித்து கொண்டிருப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இதை பார்ப்பதற்கு 1000 கண்கள் இருந்தாலும் போதாது என்றுதான் நாம் உணர்கிறோம். இந்த திருக்கோயிலில் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் நடைபெறும். 100 மூட்டை அரிசி வடித்து அதை அன்னாபிஷேகமாக செய்து பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக தருவது மிகச் சிறப்பு. இது போன்ற ஒரு கோயில் உலகிலேயே இல்லை என்றே நாம் சொல்லலாம். இந்த கோயிலை நம்முடைய 9ஆம் திருமுறை அடியார்கள் மிகச் சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். கருவூர் தேவர் 5 எழுத்தினுடைய உண்மையை இந்த கோயில் மூலமாக நமக்கு அருளி செய்துள்ளார்கள். இந்த கோயிலை நாம் எல்லோரும் தரிசிப்பது நமக்கு மிகுந்த புண்ணியத்தை வழங்கக்கூடியது. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சிங்கமுக கிணறு இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறிலே ராஜேந்திர சோழன் கங்கை நீரை கொண்டு வந்து நிரப்பி இது கங்கை கொண்ட சோழபுரம் என்று இதற்கு பெயரிட்டு இதை புனித தலமாக நமக்கு ஆண்டாண்டு காலமாக இன்றும் வழங்கி வருவது மிக மகிழ்ச்சியாக சிந்தித்து அதை அந்த புனிதத்தை உணர்வதற்கு உரிய வாயிலாக அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட திருக்கோயிலுக்கு நாம் எல்லோரும் வந்திருந்து இங்கு பாடிய திருவிசை பாடல்களை பாராயணம் செய்து நம்முடைய பிறவியினுடைய பெயரை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். இந்த ஆலயத்தை பற்றி இந்த ஆலயத்தின் சிவாச்சாரியார் நமக்கு ஒரு சின்ன குறிப்பு கொடுக்கறதுக்கு இப்போ தயாராக இருக்கின்றார்கள். வைரம்
சுவாமி வந்து 13 அடி உயரம். தஞ்சாவூர் காட்டிலும் இவர் தான் பெரியவர். சுற்றளவு வந்து 60 அடி. அங்கே தஞ்சாவூரில் வந்து 58. தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 12 அடி உயரம், 12 அடி. இங்கே வந்து 13 அடி. நந்தியில் வேல்பட்டு சாமிக்கு சூரிய வெளிச்சம் பட்டுட்டே இருக்கும் காத்தாலேருந்து சாயங்காலம் வரையிலும். அந்த நந்தி இருக்கு இல்லையா, அந்த நந்தியில் வேல்பட்டு சாமிக்கு சூரிய வெளிச்சம் பட்டுட்டே இருக்கும் காத்தாலேருந்து சாயங்காலம் வரையிலும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சந்திரகாந்த கல் வச்சுருக்காங்க. வெளியே ஹீட்டாக இருக்கும்போது உள்ளார குளிர்ச்சியாக இருக்கும், வெளியே குளிர்ச்சியாக இருக்கும்போது உள்ளார ஹீட்டாக இருக்கும். சீதோஷண நிலை மாறிக்கும் இங்கே. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே 12 ராசிக்கு உண்டான நட்சத்திரம் இது மேலே பதிச்சிருக்காங்க. மேலே அது மேலே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே தெரியும். ஒரே கல்லால் நவகிரகம் முன்னாடி இருக்குது. நடுவில் சூரியன், அது சுற்றிலையும் தாமரைப்பூ, அது சுற்றிலும் நவகிரகங்கள் இங்கே இருக்குது. எல்லா நவகிரகமும் எல்லா கோயிலும் சுற்றலாம், இங்கே மட்டும் சுற்ற முடியாது. நவகிரகம் வந்து குதிரையில் வர்ற மாதிரியே இருக்க ஒரு அமைப்பு இருக்குது இந்த கோயிலில் மட்டும். எல்லா நவகிரகங்களும் குதிரையில் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இந்த கோயிலில் மட்டும்தான், வேறு எந்த கோயிலுமே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமியோட பேர் வந்து பிரகதீஸ்வரர், அம்பாவோட பிரகநாயகி, தமிழில் பெருவுடையார் பெரிய நாயகி. அப்புறம் 20 கைகள் 18 ஆயுதங்கள் கொண்டது, அலட்சிய பார்வை, புன்னக சிரிப்போடு இருக்காங்க. துர்க்கை தன்னுடைய போர் கருவிகள்லாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போருக்கு போவார் ராஜேந்திர சோழன். அதான் இந்த கோயிலில் விசேஷம். வருஷத்தை ஒரு வாட்டி அன்னாபிஷேகம் ரொம்ப கிராண்டாக நடக்கும். 101 மூட்டை சாதம் அன்னத்தால் சாத்தி காத்தால் ஆரம்பிச்சோன்னா சாயங்காலம் தீபாரதனைகள் நடக்கும். அதான் இந்த கோயில் ரொம்ப விசேஷம். 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். 10 நாள் வந்து பிரம்மோற்சவம் இங்கே ரொம்ப விமர்சையாக நடக்கும். அப்புறம் முகலாயர்கள் காலத்தில் போர்கள் நிறைய நடந்திருக்கு. இங்கே போர்கள் நிறைய நடந்ததால் எல்லாமே சிதலம் அடைச்சிட்டாங்க. எல்லாம் சிதலம் அடைச்ச கல் ஒன்று வந்து வர்ற வழியே 2 டேம் கட்டியிருக்காங்க பிரிட்டிஷ் காலத்தில். அதாவது உங்கள் காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து டேம் 2 கட்டியிருக்காங்க. அதான் இந்த கோயில் ரொம்ப விசேஷம். ஆமாம், கங்கை கொண்ட சோழபுரம் இதுக்கு பேர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் இதுக்கு பேர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம். இது தலைநகரமாக இருந்திருக்கு. தலைநகரமாக இருக்கிறத வந்து ஒவ்வொரு ராஜாக்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்காக எல்லா ராஜாக்களும் கங்கையிலேருந்து ஜலத்தை கொண்டு வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இதான் இந்த சாமிக்கு ரொம்ப விசேஷம். அதான் பிரகதீஸ்வரர் அனுகிரகம் தான் எல்லாம். அடுத்ததாக இந்த திரு ஆலயத்தில் பெருமானின் பெருங்கருணை துணை நிற்க இந்த ஆலயத்திற்கான பதிகத்தை பாராயணம் செய்வதற்கு பெருமானின் பெருங்கருணை துணை நின்றது. திருப்பதிகம் இதோ. விசும்பு பரந்த என் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். நாம் இருவா முக்கணனார் பெருந்தடந்தோளாய் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சொலே சரத்தானே உன்னகிந்துடலம் நெக்கு முக்கண்ணா ஓலமென்றோலமிட்டொரு நாள் மண்ணி நின்றாளரேன் வழிமொழி மாலை மழலையஞ்சிலம்படி முடிமேல் பண்ணி நின்றுருகேன் பணி செய்யேன் எனினும் பாவியேனாவியுள் புகுந்தென் கண்ணி நின்றகலான் என்கொலோ கங்கை கொண்ட சொலே சரத்தானே அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளமல்லோரும் தொண்டர்க்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனை முலையும் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சொலே சரத்தானே ஐய பொட்டிட்ட அழகு வாழ்நுதலும் அழகிய விழியும் வெண்ணீரும் சைவம் விட்டேட்ட சடைகளும் சடைமேல் தரங்கமும் சாதங்கையும் சிலம்பும் மெய்கொள் என் திக்கும் கண்டனின் தொண்டர் முகமலர்ந்திரு கண்ணீர் அரும்ப கைகள் முட்டிக்கும் என்கொலோ கங்கை கொண்ட சொலே சரத்தானே
வானவனாம் திருநெடுமாலாம் சுந்தர விசும்பின் இந்திரனாம் பிரதிவானவனாம் படர் சடை மூக்கன் பகவனமாக உயிர்கமுதாம் எருது வாகனனாம் எயில்கள் முண்டெரித்த ஏறு சேவகனுமாம் கருதுவார் கருதும் உருவமாம் கங்கை கொண்ட சோழே சரத்தானே அணுவாம் பெருமை கொண்டணுவோர் அண்டமம் சிறுமை கொண்டடியேன் உண்ட உன் உணக்கம் வகையனதுள்ளம் உள்கலந்தெழுவரஞ்சோதி கொண்ட நான் பாம்பாம் பெருவரை வில்லில் குறுகலர் புறங்கள் முண்டெரித்த கண்டனே நீல கண்டனே கங்கை கொண்ட சோழே சரத்தானே மோதலைப்பட்ட கடல் வயிறுதித்த முழுமணி திரளமுதாங்கே தாய்தலை பட்டங்கு உருகி ஒன்றாய தன்மையில் என்னை முன்கீன்ற நீதலை பட்டால் யானும் அவ்வகையே நிதிசார் இருவரோடு ஒருவர் காதலிற்பட்ட கருணையாய் கங்கை கொண்ட சோழே சரத்தானே தத்தையங்கணையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்குரு குரு உண்கண் வைத்தவர்க்கு அமருலகளிக்கும் நின் பெருமை பித்தனென்றொரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழி சரத்தானே கண்ணியதழல்காய் பாலளா நீர் போல் பாவமுன் பறைந்து வாலனைய புண்ணியம் பின் சென்று அறிவினுக்கு அறிய புகுந்ததர் யோகினில் பொலிந்து நுண்ணியனினும் நம்பனின் பெருமை நுண்ணிடை ஒடுங்க நீ வந்தன் கண்ணினுள் மணியில் கலந்தனை கங்கை கொண்ட சோழே சரத்தானே அங்கை கொண்ட மரர் மலர் மழை பொழிய அடிச்சிலம்பலம்ப வந்தொரு நாள் உங்கை கொண்டாடியேன் சென்னி வைத்தென்னை உய்ய கொண்டாருளினை மருங்கில் கொங்கை கொண்டணுங்கும் கொடியிடை காணில் கொடியளென்ற அவிர் சடை முடிமேல் கங்கை கொண்டிருந்த கடவுளே கங்கை கொண்ட சோழே சரத்தானே மங்கையோடிருந்து யோகு செய்வானை வளரிலம் திங்களை முடிமேல் கங்கையோடு அணியும் கடவுளை கங்கை கொண்ட சோழே சரத்தானை அங்கையோடேந்தி பாதி கருவூர் அரைந்த சொல் மாலையால் ஆழி செங்கையோடு உலகில் அரசு வீட்டிருந்து திளைப்பதும் சிவனருட்கடலே. திருச்சிற்றம்பலம். அருள் தரும் பெரிய நாயகி அம்மை உடனமர் அருள்மிகு பெருவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த ஆலயத்திற்கு, அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு எப்படி செல்வது அப்படிங்கிற ஒரு அமைப்புல பார்க்க போறோம். கூகுள் மேப்ஸ்ல நாங்க இந்த பயணத்தை சென்னையில இருந்து ஆரம்பித்தோம். அதனால சென்னையில இருந்து அப்படின்னு பார்க்கும்போது கங்கை கொண்ட சோழபுரம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம், அதாவது 5½ மணி நேரம் அப்படின்னு நாம எடுத்துக்க முடியும். இது எப்படி நாங்க போனோம் அப்படின்னா, விருத்தாச்சலம் வழியாக, அதாவது நேர மேல்மருவத்தூர் தாண்டி திண்டிவனம் வழியாக உளுந்தூர்பேட்டை சென்று விருத்தாச்சலம் சென்று அங்க இருந்து நேர ஜெயங்கொண்டான் பிடிச்சு அப்படியே மயிலாடுதுறை வழியில பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நாங்க செல்ற ஒரு அமைப்பு வந்தது. ஏன்னா மத்த இடம், அதாவது பாண்டிச்சேரி வழி கொஞ்சம் ரோடு வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதனால அவ்வளவு வேகமா வண்டிகள் போறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க இந்த வழியை எடுத்தோம். நல்லா இருந்தது, வழி நல்லா இருந்தது, போறதுக்கும் ரொம்ப சிரமம் எல்லாம் இல்லாம இருந்தது.
விருத்தாச்சலத்திலேயே வந்து உணவும் கிடைக்கிறதுனால ரொம்பவே வசதியா இருந்தது. உணவை முடிச்சிட்டு அப்படியே கூட நாம வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போக முடியும். இதுதான் நாங்க போன வழி. இத வந்து திருச்சியில இருந்து வருவதாக இருந்தாலோ அல்லது தஞ்சாவூரில் இருந்து வருவதாக இருந்தாலோ, ஏன்னா எங்களோட முதல் பயணம் வந்து தஞ்சாவூர்ல இருந்து தான் போனோம். அந்த தஞ்சாவூர்ல இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து இன்னும் பக்கத்துல தான் இருந்தது. அதனால நீங்க எங்க தங்கி இருக்கீங்களோ அதன் பொறுத்து நீங்க வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு தேடினீங்கன்னா ரொம்ப அழகா மேப்ல வந்து உடனே வந்துருது. ஒரு குழப்பமே இல்லாத வழியாகவே வருது. ஜிபிஎஸ் வந்து ரொம்ப அழகா கைட் பண்ணி நம்மளை கொண்டு வந்து சேர வேண்டிய இடத்துல நாம வந்து பத்திரமா வந்து சேர முடிகின்றது. சிரமம் இல்லாத ஒரு கோயில்ல இதுவும் ஒரு ஆலயம் என்றுதான் நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சிரமம் இல்லாத ஒரு பயணமாக 5:30 மணி நேரத்துல எங்களால வந்து இந்த ஆலயத்தை பார்க்க முடிஞ்சது. சென்னையில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் 5:30 மணி நேரம். இது வந்து உங்களுக்கு வேற ஏதாவது கைடன்ஸ் வேணும் அப்படின்னா இங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா கூட எப்படி போறது என்னங்கறத வந்து நாங்க உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில செய்திகள் அனுப்புறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எப்படி இருந்தது கோயில் பயணம்? அற்புதமாக அமைந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம். இந்த கோயிலை நாம் பல்வேறு கோணத்தில் இப்போ பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு இந்த கோயிலை பற்றின ஒரு சிறு குறிப்பு நமக்கு ஐயா சௌரிராசன் ஐயா அழகாக எடுத்து சொன்னாங்க. இந்த கோயில் சிவாச்சாரியார் ஒரு விதத்தில் இந்த கோயிலை பற்றின ஒரு சின்ன அமைப்பை நமக்கு கொடுத்துட்டாரு. அதோடு இந்த ஆலயத்தில் உட்காந்து முற்றோதல், அதாவது முற்றோதல் இல்லை, அந்த பதிகத்தை முழுவதும் பாராயணம் செய்வதற்கான வாய்ப்பும் பெருமான் கொடுத்தாரு. இந்த ஆலயத்தை பற்றின இன்னும் கொஞ்சம் குறிப்புகள் சொல்லணும் அப்படின்னா, இங்கே வாயில் காவலர்களாக இருக்கக்கூடிய அந்த இருவர் பிரம்மாண்டமான உருவம், அந்த அமைப்பு பார்த்தாலே நமக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அமைப்பில் என்ன ஒரு அழகு சிறப்பு அப்படின்னா, அந்த கால், தூக்கின கால் இருக்கு இல்லையா, துவாரபாலகர்களுடைய தூக்கின கால்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே ஒரு யானை, அதாவது ஒரு பாம்பு, அந்த பாம்பு வந்து யானையை விழுங்குவது போல ஒரு அமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அந்த காணொளியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சிற்ப வேலைப்பாடு அப்படின்னு சொன்னால் அழகு, நேர்த்தி எல்லாமே இந்த ஆலயத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. அத்தனை அழகான அமைப்பாக செய்து கொடுத்திருக்கின்றார் நம்மளுடைய ராஜேந்திர சோழன். இந்த ஆலயத்தை அமைத்த ராஜேந்திர சோழன். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற சண்டேச அனுகிரக மூர்த்தி மிகவும் பிரசித்தி பெற்றது. உலகத்தில் வேற எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு சிலையை பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அமைப்பில் மிக அழகாக அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதுக்கு 3 விதமான கதைகள் சொல்லப்படுகின்றது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சண்டேச அனுகிரகரை வந்து அந்த இடத்துல வச்சாங்க சண்டேசருக்காகவே அப்படின்னு ஒரு குறிப்பும், இரண்டாவதாக ராஜேந்திர சோழன் தன்னுடைய தந்தையார, அதாவது ராஜராஜ சோழனை அந்த சண்டேசராக உருவகம் செய்து அந்த இடத்துல அமர்த்தினதாக ஒரு குறிப்பு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தா இன்னும் ஒரு சிலர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராஜேந்திர சோழன் தன்னையே அந்த இடத்துல பாவனை செய்து அப்படி சில அமைப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியாது. ஆனால் சண்டேச அனுகிரகமூர்த்தி அத்தனை நேர்த்தியும் அழகுமாக அங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம கண்டிப்பாக அந்த இடத்துக்கு சென்று பார்த்தே ஆக வேண்டிய ஒரு சில அமைப்பு. நிறைய அமைப்புகள் சொல்லலாம். உதாரணத்துக்கு அங்கே இருக்கிற நவகிரகங்கள், நாம் வலம் வர முடியாது, ஒரே கல்லில் ஆன அத்தனை அந்த நவகிரகங்களும் பார்த்திங்கன்னா ஒரு தாமரையில் யானைக்கு மேலே குதிரைக்கு மேலே அப்படின்னு ரொம்ப அழகாக அதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. நீங்கள் அதை வலம் வர முடியாது, ஆனால் ஓரளவுக்கு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடிகின்றது. அத்தனை அழகான ஒரு அமைப்பு அதை பார்க்க முடியும். நிறைய சில அமைப்புகள் அந்த ஆலயத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. அடுத்தது நாம் பார்த்தது அந்த நாளி கிணறு. அந்த வாய் வழியாக, அந்த சிங்கம் வாய் இருக்கு இல்லையா, அதன் வழியாக உள்ளே சென்றால் அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த வாய் தான் வந்து அந்த கிணத்துக்கான வழி. ஆனால் அது வழியாக உள்ளே போய் பாதாளம் மாதிரி இருக்குது, உள்ளே போய் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அதில் தான் பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கின்றது. ரொம்ப அழகான அமைப்பு, பிரம்மாண்டமான அமைப்பு. நாம் இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு, தமிழனாக பிறந்திருக்கிறதுக்கு
இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ரொம்ப கண்டிப்பாக இது வந்து புண்ணியம் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறத அங்கே போனப்போ பெருமான் உணர்த்தினார். அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்திற்கு எங்களோடு பயணித்த சௌரிராசன் ஐயா அவர்களுக்கும் சுவாமிஜி ஐயா அவர்களுக்கும் சுவாமினி அம்மா அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மனம் மொழி மெய்களால் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா இது சாதாரண ஒரு ஒவ்வொரு ஆலயத்திலையும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 இருந்து 5 மணி நேரம் ஆச்சுது. காரணம் என்னன்னா ஒவ்வொன்றையாக பார்த்து எடுக்கிறதுனால 4 முதல் 5 மணி நேரம் பொறுமையாக எல்லாருமே அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு ஆலயத்தையும், ஆனால் அது பெருமானுடைய கருணைன்னு தான் சொல்லணும். அற்புதமாக இந்த தல யாத்திரையும் எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். கண்டிப்பாக நீங்களும் இதை ரசித்து அனுபவித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆலயத்திற்கு சென்று ஒவ்வொரு இடம் விடாமல் ரசிக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக பெருமானின் திருவடிகளுக்கு நாங்கள் விண்ணப்பத்தை வைத்து இந்த பதிவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.